தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம சூப்பர் திருடன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். ஒரு வீட்டுல 2 பெண்கள் சோள மாவு அரைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள திருடன் ஒருவன் நுழைஞ்சிட்டான். அவனை பார்த்ததும் அவங்க 2 பேரும் நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா திருடன் பயப்படாம பதஷ்டப்படாம நிதானமா அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுடைய வேலைக்கார பொண்ணுங்க தானே அப்படின்னு கேட்டான். அதை கேட்டு 2 பேருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாங்க ஒண்ணும் வேலைக்காரிங்க இல்ல, நாங்க இந்த வீட்டோடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே திருடன், நான் நம்ப மாட்டேன், நீங்க வேலைக்கார பொண்ணுங்கதான். உண்மையிலேயே நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரங்களா இருந்தா இப்ப அரைச்சுக்கிட்டு இருக்கீங்களே சோள மாவு, அதை எடுத்து சாப்பிடுங்க பாப்போம். நீங்க நிறைய சாப்பிட்டா நீங்க தான் சொந்தக்காரவங்க. ஏன்னா இங்க எந்த பொருளையும் பயன்படுத்த உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க வேலைக்காரங்க தான் அப்படின்னு சொன்னா திருடன். வந்திருக்கிறது திருடன்னு தெரியாம 2 பேரும் சோள மாவு அள்ளி வாயில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சோள மாவு அவங்க வாயில நல்லா ஒட்டிக்கிச்சு. அதனால 2 பேராலையும் வாய் பேச முடியல. இப்ப திருடன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் யாருன்னு தானே கேட்டீங்க, நான் தான் திருடன். இப்ப உங்க நகையெல்லாம் கொள்ளடிக்க வந்திருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா உங்க நகையெல்லாம் எனக்கு கழட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து அந்த நகையெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். ஆனா சோள மாவு வாயில ஒட்டிட்டு இருந்ததுனால திருட திருடன்னு அவங்களால சத்தம் போட முடியல. அதனால அவங்க தங்களுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது குழந்தைகளே? சிந்திக்காம நம்ம செயல்படுத்துறோம்னா அதுதான் நம்மள பிரச்சனையில சிக்க வச்சிரும். எந்த சூழ்நிலையிலும் நாம அறிவோடையும் எச்சரிக்கையோட தான் நடந்துக்கணும். அறிவோட நடந்தா நம்ம எப்பேற்பட்ட ஆபத்தையும் தவிர்க்கலாம். இதுதான் இன்றைய கதை. சரியா? இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.